அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, மேச ராசி ரொம்ப அருமையான ராசிங்க. இந்த ராசிக்காரர் பொதுவாக பார்த்தோமா இயற்கையை ரசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மேலுமே இந்த மேச ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே நகைச்சுவை உணர்வு அதிகம் கொண்டவங்க, பெண்களை உயர்வாக மதிக்கக்கூடியவங்க, மேலுமே ஆபத்துக்களில் பெண்களுக்கு உதவக்கூடியவங்க இந்த மேச ராசிக்காரராக தான் இருப்பாங்க. பெரும்பாலுமே இந்த மேச ராசிக்காரர்களுக்கு மனைவியாக வருபவங்க கொடுத்து வைத்தவங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, எப்போதுமே மேச ராசிக்காரர் தன்னோட குடும்பத்தோட நலன்ல ரொம்ப அக்கறை எடுத்துக்கொள்வாங்க. குடும்பத்தை பற்றிய இவங்களோட சிந்தனையானது இருக்கும். மேலுமே இவங்க கூட்டு குடும்பத்தின் மீது அதிக நம்பிக்கை இருக்கிறவங்க. அதே சமயம் பார்த்திங்களா, இந்த மேச ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க. எதுலையுமே முன்னாடி இருக்க வேணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க இந்த மேசராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தன்னை பற்றியே நினைக்காம பொது நலனில் ரொம்ப அக்கறை கொண்டவங்க. அதனால் இவங்களை சுற்றி எப்போதுமே நண்பர் கூட்டம் பார்த்திங்களா அதிகமாக இருக்கும். இவங்களோட முன்கோபத்திலையுமே ஒரு நியாயம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்கிறவங்க மட்டுமே இந்த மேசராசிக்கார்ட்ட நெருங்கி பழக முடியுங்க. மேலுமே இந்த மேசராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை மிகுந்தவங்க அப்படிங்கிறதுனால அசுர வளர்ச்சியை விரும்பாமல் நிதானமாக முன்னுக்கு வர வேணும் அப்படிங்கிறத நம்புவாங்க. மேலுமே எந்த நேரமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க இந்த மேசராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இந்த மேசராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி அவங்களுக்கு அமைய போகுது, அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, அவங்க இந்த மாதத்தில் பார்த்திங்களா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய 3 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். மேசராசிக்காரை பொறுத்த வரைக்குமே முருகன் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு சிறப்பான உங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்தில் இருக்கும். மேலுமே வாரம் வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகனுக்காக நீங்கள் விரதம் இருந்து, அல்லது சஷ்டி திதி இந்த மாதிரியான நாட்கள்லையாவது நீங்கள் விரதம் இருந்து பெருமானை வணங்கிட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாறும். மேலுமே இந்த வாரத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டியுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசியில் பிறந்த நேயர்கள்ட்ட பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு புது புது விஷயங்களை, நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாங்க. மேலுமே இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்ற இறக்கமான பலன்கள் எல்லாமே இருக்கும். சில இடங்களில் ஏமாற்றம் கூட இருக்கும், சில இடங்களில் போராட்டமாக கூட இருக்கும். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் கூட வரதுக்கான ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. ஆனால் கூட நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குங்க. வியாபாரத்துலேயும் சரிங்க, விற்பனையும் லாபமும் அதிகமாக இருக்கும். புதிய முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்க ஆரம்பிக்கும். மேலுமே குழந்தைகளால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. உத்தியோகம் அப்படின்னு பார்த்தோமா, அலுவலகத்தில் ரொம்ப அக்கறையோடு வேலை பார்ப்பீங்க. ஊழியர்களோட ஒத்துழைப்புமே உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான உங்களுக்கு வருமானமும் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழலானது இருக்குங்க. குழந்தைகளால் பெருமைகளானது உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். பெரியவங்களோட ஆதரவுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்திற்காக பணம் சேமிப்பதில் ரொம்ப நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. மேலுமே கலைத்துறையில் இருக்கிறவங்களும் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. எச்சரிக்கையாக நீங்கள் இந்த டைமில் முதலீடு செய்வதா இருந்தால், புதுசாக ஏதாவது செய்கிறதா இருந்தால் கூட இது நீங்கள் செய்யலாம். அது சிறப்பாக இருக்கும். சந்திரனோட இடப்பெயர்ச்சி பார்த்திங்களா, நன்மை தீமை கலந்த பலன்களை எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகுது. கேது 5ல் இருக்கிறதுனால குழந்தைகள் வகையில் மருத்துவ செலவுகள் பார்த்திங்களா வர ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை. அடுத்ததாக பார்த்தோமா, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தோமா, நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேணும். அதே மாதிரி வியாபாரத்துலேயும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். என்னென்ன விஷயம், நம்மளுடைய மேஷ ராசியில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே சாதகமான பலன்கள் என்னென்ன அமைஞ்சிருக்கு, ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். என்னென்ன விஷயம் உங்களுக்கு கவனமாக இருக்க வேணும், சாதகமான பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டோமா, ராசிக்கு 6ல் இது வரைக்குமே சுக்கிரன் ராகுக்கு 7ல் ஆட்சி பெறுகிறாருங்க. இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது. அவர் ராசியை பார்க்கறதுனால கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் யோகம் ஏற்படும். மேலுமே கேந்திரத்தில் உச்சம் பெற்ற குரு அமர்ந்து கர்மஸ்தானத்தை பார்வையிடுவதும், லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதுமே தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும்.
ராசி அதிபதியான செவ்வாயை குரு பார்க்கறதுனால குருமங்கள யோகமானது உங்களுக்கு ஏற்படுங்க. இது அஷ்டமஸ்தானத்தில் ஏற்பட்டாலும் மறைமுக நன்மையே உங்களுக்கு கிடைக்க போகுது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சூரியனும் புதனும் இணைந்து யோக பலத்தோடு இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் நிறைவும் உங்களுக்கு தைரியமும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. தன்னம்பிக்கையும் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி எல்லாமே உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அதே மாதிரி நம்மளுடைய மேசராசியில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, ராசிநாதன் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்களே கஷ்டத்தை விலை கொடுத்து வாங்கக்கூடியான ஒரு அமைப்பு இருக்கிறதுனால எந்த விஷயத்தையுமே யோசித்து நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. வீண் பழிகள் ஏற்கும்படியான ஒரு சூழல் கூட வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலுமே முருகப்பெருமான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் பல மாற்றத்தை ஏற்படுத்துங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் முருகன் வழிபாடு செய்யுங்க. உங்களோட ராசிக்குமே நீங்கள் முருகன் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, மேசராசி நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறாங்க. மேசராசி சனிக்கிழமை சிவபெருமான் வழிபட சங்கடங்கள் அனைத்துமே விலகுங்க. மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேதுவும் செவ்வாயும் குடும்பத்தில் குழப்பமும் உடல்நிலையிலையும் பார்த்திங்களா பாதிப்பு இருக்கும். மேலுமே முயற்சிகளில் தடை அப்படின்னு ஏற்பட்டால் கூட ராகுவால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மேலுமே கையில் பணம் புரளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது. அடுத்ததாக பார்த்தோமா, மேசம் ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் இட சுக்கிரன் நீங்கள் எதிர்பாராத அழைச்ச மனதில் கவலையும் உண்டாக்கினா கூட குருவோட பார்வைகளால் உங்களோட எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாக போகுது. மேலுமே வியாபாரத்திலே நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய போகிறீங்க. வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு தகுதியான வேலைகள் கிடைக்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தோமா, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்க்கும் சூரியன் பார்த்திங்களா ஒவ்வொரு வேலையிலுமே வேகமாக செயல்பட வைப்பார். மேலுமே செல்வாக்கையுமே உயர்த்த போகிறாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உகந்ததாக சொல்லப்படுது. மேசம் அப்படின்னாவே கிடாய் ஆடு அப்படின்னு பொருளுங்க. கிடாய் ஆடு நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு விலங்கு. செவ்வாய் பகவான் போர்க்கிரகம். தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய் பகவானோட அம்சம் கொண்டவர். எனவே இந்த ராசிக்காரர் இயற்கையாகவே தைரியம் மற்றும் வீரம் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய மேசராசி நண்பர்கள். உஷ்ண உடலையுமே பெற்றிருப்பாங்க. நல்ல பல பலன்களை அனுபவிக்கும் யோகம் கொண்டவங்க அப்படின்னா கூட இவங்க சில பரிகாரங்கள் செய்வதனால இவங்களோட வாழ்க்கையில் எப்போதுமே மகிழ்ச்சியான ஒரு சூழலானது இருக்கும். மேச ராசிக்காரர் தங்களோட வாழ்வில் பல நல்ல யோகங்கள் நல்ல பலன்கள் இது எல்லாமே பெற வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. வாரம் நீங்கள் போக முடியலனாலும் பரவாயில்லைங்க. மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது முருகனுக்குரிய விசேஷ தினங்களான கிருத்திகை சஷ்டி இந்த மாதிரியான தினங்கள்லையாவது நீங்கள் வழிபட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. மேலுமே உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகள் செய்வதுமே மேசராசிக்காரன் அதிபதியான செவ்வாய் பகவானோட அருளையுமே உங்களுக்கு பெற்றுக் கொடுக்குங்க. மேலுமே இந்த ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே வருடத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை இந்த ராசிக்காரர் இரத்த தானம் செய்வது ரொம்ப சிறந்ததுங்க. அசைவ உணவு சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நாளில் எந்த காரணத்து கொண்டுமே நீங்கள் சாப்பிடாதீங்க. இந்த மேசராசி நேயர்களுக்கு பார்த்திங்களா, அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் உடைய மேசராசிக்குரிய நட்சத்திரங்கள். கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா சுகஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் கேது, ருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன், மேலுமே சப்தமஸ்தானத்தில் சூரியன் புதன், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மேலுமே இந்த வாரம் உங்களோட பேச்சு திறமை அதிகரித்து அதனால் பல காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடந்து முடியும். மேலுமே முக்கிய பிரமுகர்களினோட அறிமுகம் அவங்களால பல உதவியுமே கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு உதவுவதாக யாராக ஒருவர் துணையாக நிற்பாங்க. மேலுமே பகைகள் விலக ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. மேலுமே அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத அலைச்சலை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் வெற்றி பெறவும் மேல் படிப்பு படிக்கவும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. என்ன நேயர்களே, நீங்கள் தொடர்ந்து முருக வழிபாடு செய்யுங்க. உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெற போகிறீங்க, நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்குங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு நல்ல முறையில் செய்து கொடுப்பாங்க. மேலுமே உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.